நீங்க குடிக்கிற வாட்டர் டெட் வாட்டரா லைவ் வாட்டரா தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோல பாருங்க. இது நம்ம நார்மலா ட்ரிங்க் பண்ற டெட் வாட்டர். இது நம்ம இப்ப எடுத்த 3G Aqua அயனைஸ்டு வாட்டர். இப்போ இந்த ரெண்டு வாட்டருக்குள்ள டிஃபரெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ண போறோம்னா சீரகத்தை வச்சு செக் பண்ண போறோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சீரகத்தை போடுறாரு. அதில் கொஞ்சம் கம்மியாவே போடுங்க, இல்லை கொஞ்சம் அதிகமாக போடுங்க. எதுக்காக அதிகமாக போடுறோம் லாஸ்ட்ல சொல்றோம். இது நம்ம எப்பயும் குடிக்கிற நார்மல் டெட் வாட்டர். இப்போ நம்ம 3G Aqua ஆல்கலைன் வாட்டர், அயனைஸ்டு ஆல்கலைன் வாட்டர். இதுல என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா, இப்போ நார்மல் வாட்டர்ல நம்ம என்னதான் கலக்கினாலும் உங்களுக்கு வந்து இந்த சீரகம் வந்து கலர் மாறவே இல்லை. 3G Aqua அயனைஸ்டு வாட்டர்ல வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கலர் மாறிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நார்மலா எப்ப நடக்கும்னா நம்ம வாட்டர் ஹீட் பண்ணாலும் அந்த கலர் வெளியே வரும். நம்ம ஹீட் வாட்டரே கொடுக்காம இல்ல கலர் வெளியே வரதுக்கு காரணம் வாட்டர் லைவா இருந்தா உங்களுக்கு வந்து ஈஸியா அப்சர்வேஷன் நடக்கும். நம்ம டெட் வாட்டரா இருந்தா நம்ம எவ்வளவுதான் நம்ம மசாலா போட்டாலும் சரி சீரகம் போட்டாலும் சரி அப்சர்வேஷன் நடக்காது. சோ நம்ம வாட்டர் லைவா இருக்கா இல்லையான்றது இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நம்ம செக் பண்ணலாம். இல்ல இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்மியா யூஸ் பண்ணா போதும் நமக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எது டெட் வாட்டர் எது லைவ் வாட்டர்னு. இதே மாதிரி நான் இன்னொரு ஃபுட் ப்ராடக்ட்டை வச்சு அடுத்த வீடியோல காட்டுறேன்.